வணக்கம் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு பிகினர் எப்படி ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ட்ரேடராக மாறத்துக்கு என்னென்னலாம் தகுதிகள் தேவை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இங்கே மார்க்கெட்டில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் மீன்ஸ் ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், இல்லை ஒரு சார்ட் பேட்டர்ன் ஆகட்டும், இல்லை ஒரு தியரிஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதாவது ட்ரேடிங்கில் எல்லோராலும் காமனாக பயன்படுத்தக்கூடிய ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய நம்பிக்கையை மட்டுமே வச்சு இங்கே ட்ரேடிங் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடு இருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போகாமல் நீங்கள் எடுத்ததுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நம்பிக்கையிலேயே ஒரு ட்ரேடை எடுக்கக்கூடாது. அடுத்து உங்களுடைய ஃபீலிங்ஸை மட்டுமே வச்சு மார்க்கெட்டுக்கு இந்த ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸ் ஏதாவதுன்னா, இப்போ தொடர்ச்சியாக மார்க்கெட்டு மேலேயே தான் போயிட்டுருக்குன்னா இன்றைக்கும் மேலேயே போகும், இல்லை தொடர்ச்சியாக கீழேயே போயிட்டுருக்கு அப்படின்னா இன்றைக்கும் கண்டிப்பாக கீழேயே போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் நீங்களே கிரியேட் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? கண்டினியூவாக மார்க்கெட் இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு நீங்களாவே வந்துடக்கூடாது. அடுத்து ஒரு எமோஷன்ஸ்னா 9:15 சில பேர் பிகினர் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. இதில் ஒரு ட்ரேடில் லாஸ் பண்ண உடனே அடுத்த ட்ரேடுக்கு உடனே ஜம்ப் ஆகிடுவாங்க. என்ன இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடில் அவங்க எடுத்த ட்ரேடு லாஸ் ஆகியிருக்கும். ஸோ இந்த ட்ரேடை நம்ம ரிக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ரேடை உடனே எடுத்துருவாங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் எமோஷனுமே ரொம்ப காட்டக்கூடாது. ஏன்னா எமோஷனை காட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய எமோஷன்ஸ்னால உங்களுக்கு லாஸஸ் தான் வரும். தொடர்ந்து நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இங்கே அதிகமாக இருக்கும். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பராக ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லைவ் மார்க்கெட்டில் இருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுது அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கின எல்லா ரூல்ஸ் அண்ட் தியரிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சார்ட் பேட்டர்ன்லேயே ஒரு ஃப்ளாட் பேட்டர்ன் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃப்ளாட் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடிங் டைப்பில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அதில் அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரேடை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல ட்ரேடை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங்கில் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய ரூலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே அது மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா அதே மாதிரியான ஒரு ட்ரேடை நீங்கள் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.